ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் கூகுளோட ஜிமெயில் அப்படின்ற ஒரு இமெயில் சர்வீஸ் இருக்கிறது தெரியும். கூகுள் மட்டும்தான் ஜிமெயில் அப்படின்ற ப்ராடக்ட் வழியா இமெயில் சர்வீஸை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நிறைய கம்பெனிஸ் நிறைய பேர்ல இமெயில் சர்வீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பாப்புலரா நிறைய பேரால யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு இமெயில் சர்வீஸ் தான் புரோட்டான் மெயில் அப்படிங்கிறது. இதுல எப்படி நமக்கான ஒரு புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னா இந்த வீடியோ நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. நான் வந்து குரோமியம் வெப் ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சர்ச்ல புரோட்டான் மெயில் அப்படின்னு கரெக்டா டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்து சர்ச் கொடுங்க. இங்க எனக்கு ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா proton.me அப்படின்ற வெப்சைட்ல இருந்து சர்ச் ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. இதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடியதுதான் புரோட்டான் மெயிலோட அபிஷியல் வெப்சைட். இதுல நாம எப்படி ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க நமக்கு கிரியேட் எ ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நான் கிரியேட் எ ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆயிருக்கும். இதுல ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டா செலக்ட் ஆயிருக்கான்னு பாத்துக்கங்க. இங்க செலக்ட் யுவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ, மெயில் பிளஸ், புரோட்டான் அன்லிமிடெட், புரோட்டான் ஃபேமிலி இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஃப்ரீ ஆப்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு மத்த பிளான்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கங்க. நான் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷன் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃப்ரீ ஆப்ஷன்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 1 GB அளவுக்கான இமெயில் ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதே போல இந்த பிளான் மூலமா நமக்கு ஒரே ஒரு இமெயில் அட்ரஸ் தான் கிடைக்கும் அப்படின்றதையும் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா, இது பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து ஃப்ரீ தான், ஃப்ரீ ஃபார் எவர் அப்படின்றது இங்க கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கிரியேட் யுவர் புரோட்டான் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த செக்ஷன் இருக்கும். இதுல இங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு, இந்த புரோட்டான் மெயில்ல நீங்க கிரியேட் பண்ண போற இமெயில் அட்ரஸுக்கு என்ன பேர் வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். அதுதான் யூசர் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தெளிவா போட்டிருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க யூசர் நேம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க ரைட் சைடுல பாருங்க proton.me அப்படின்னு இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஏரோ இருக்கு. இந்த ஏரோ கிளிக் பண்ணுங்க. @proton.me அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் @protonmail.com அப்படின்ற இந்த ஆப்ஷனும் இருக்கு. இந்த ரெண்டுல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய proton.me அப்படின்றதையே சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க உங்களுக்கு தேவையான யூசர் நேம் வந்து கொடுத்துக்கங்க. நான் அரங்கா அப்படின்னு கொடுத்துருக்கேன் யூசர் நேம். கீழே பாருங்க எனக்கு யூசர் நேம் ஆல்ரெடி யூஸ்டுன்னு வருது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்க உங்களுடைய யூசர் நேம் மாத்தி கொடுங்க. அவைலபிளா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்காது. நான் இப்போ என்னோட யூசர் நேமை மாத்தி ஐ எம் அரங்கா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு எந்த வார்னிங்குமே காட்டல. இங்க கிரீன் கலர்ல டிக் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுடைய யூசர் நேம் அவைலபிளா இருந்ததுன்னா கிரீன் கலர் டிக் வந்து கிடைக்கும். கீழே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. நீங்க கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு வந்து எந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில ரூல்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க அதை படிச்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்க. நான் எனக்கான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா டிக்கா இருக்கும். இந்த மாதிரி டிக்கா இருந்துச்சுன்னா நீங்க ஓரளவுக்கு நல்ல பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இங்க எனக்கு ஒரு ஆரஞ்சு கலரான லைன் வந்து வந்திருக்கு. இந்த பாஸ்வேர்டு எனக்கு வீக் பாஸ்வேர்டுன்னு காட்டுது. பட் இது பிரச்சனை இல்லை, எனக்கு நான் இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கிரீன் கலர் வரணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல என்ன கொடுத்தீங்களோ அதையே கீழே கன்ஃபர்ம் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துலயும் கொடுங்க. இந்த ரெண்டு பாஸ்வேர்டு மேட்ச் ஆனாதான் நம்மளுக்கான புரோட்டான் மெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் கரெக்டா கொடுத்துக்காங்க. ஒன்ஸ் செக் பண்ணிக்காங்க நீங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் கரெக்டா அப்படின்றத. கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் யூசிங் புரோட்டான் மெயில் நவ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இது நமக்கு எதுவுமே தேவையில்லை. கீழே நோ தேங்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹியூமன் வெரிஃபிகேஷனுக்கான கேப்சா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்திருக்கக்கூடியதை நான் இப்போ சால்வ் பண்ணிக்கிறேன். கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஒருவேளை உங்களோட அக்கௌண்ட் எப்பயாவது லாகின் பண்றதுல இஷ்யூவோ, அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ண முடியாம போச்சு அப்படின்னாலோ உங்களுடைய அக்கௌண்ட்டை மறுபடியும் மீட் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ரெக்கவரி கிட் அப்படின்ற ஒன்று கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இங்க கிடைக்கக்கூடிய பிடிஎஃப் சேஃபா வச்சுக்காங்க. காப்பி ரெக்கவரி பிளேஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இதை ஜஸ்ட் காப்பி அப்படின்றத கொடுத்து காப்பி பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணி சேஃபா வச்சுக்காங்க. இங்க இருக்கக்கூடியதை யாருக்குமே ஷோ பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே நேம் அப்படின்ற இடத்துல நான் என்னோட பேர் வந்து கொடுத்துக்கிட்டேன். நீங்க உங்களுக்கான பேர் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த நேம் எங்க ஷோ ஆகும் அப்படின்னா நீங்க மெயில் சென்ட் பண்றீங்க இல்லையா, அப்போ ரிசீவ் பண்றவங்களுக்கு இந்த பேர் வந்து ஷோ ஆகாங்க.
இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டான் மெயில் வந்து லோட் ஆகிறது தெரியும் பார்த்தீங்கன்னா. நமக்கான ப்ரோட்டான் மெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இந்த மாதிரி வெல்கம் ஸ்க்ரீன் வரும். இதில் கீழே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ரோட்டான் மெயிலுக்கான பிசி சாஃப்ட்வேர் வந்து இருக்கு. வேணும் அப்படின்னா டவுன்லோட் த டெஸ்க்டாப் ஆப் அப்படின்றத கொடுத்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மேபி லேட்டர்னு கொடுத்துக்கிறேன். இந்த ப்ரோட்டான் மெயில் பார்த்தீங்கன்னா iOS-க்கும் ஆண்ட்ராய்டுக்குமே அவைலபிளாக இருக்கு. ஆப்பிள் ஸ்டோரில் போயிட்டோம், கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டோம் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய தீம் என்ன வேணும், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த டேஷ்போர்டு, இது என்ன தீமில் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக இருக்கிறதே விட்டுறேன். யூஸ் திஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எதனா வரும், வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், வேணாம் அப்படின்னா விட்டுருங்க. இங்கே பாருங்க, நான் கொடுத்த யூசர் நேமில் எனக்கு ப்ரோட்டான் மெயிலுக்கான இமெயில் ஐடி வந்து கிடைச்சிருச்சு. நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு ப்ரோட்டான் மெயில் அக்கௌண்ட் அப்புறம் ப்ரோட்டான் மெயிலுக்கான இமெயில் அட்ரஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரோட்டான் மெயில் அக்கௌண்ட்டையும் நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஹைப் ஆப்ஷன் வந்து இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோ ஹைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து சஜஷன்ல போய் சேரும். இந்த சேனலில் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உண்மையாலுமே பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.